விட்டு நாங்கள் எங்கேயும் போக முடியாது. You also know our thoughts from afar. ஆண்டவரே, நீர் எங்களுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். Oh Lord, we are your children. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். We pray, Lord, that you speak to us in the times that we are passing through now. ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசும்படியாக நம்மை நோக்கி பார்க்கிறோம். Oh Lord, we have nobody else other than except you. ஆண்டவரே, அங்கே உம்மை தவிர எங்களுக்கு வேறொரு இல்லை கர்த்தாவே. Heavenly Father, we pray that you speak to us. பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசும்படியாக நம்மை நோக்கி பார்க்கிறோம். We pray, Lord, that apart from you we can do nothing. ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று நம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். Speak to us and Lord, keep us in the total control of the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியுடைய முழு ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுத்து நீர் எங்களோடு பேசும்படியாக protect us, Lord, from every kind of distraction and Lord, keep us focused on you. ஆண்டவரே, பலவிதமான கவன சிதறல்களிலிருந்து எங்களை பாதுகாத்து உம்மை நோக்கி பார்க்க முடியாது எங்களுக்கு உதவி செய்யும். We pray in the name of Jesus Christ our Lord. அங்கே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். The scripture portion that we have read just now, Matthew's Gospel, chapter 6, verse 33 and 34, is a very familiar portion to all of us. நாம் வாசித்த இந்த வேத பகுதியான மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33-34 வசனம் நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு பகுதியாகும். Our Lord Jesus Christ is telling these verses in the midst of the Sermon on the Mount, Matthew's chapter 6, chapter 7, chapter 5, 6 and 7. அங்கே ஆண்டவர் சொன்ன இந்த பகுதியானது ஆண்டவர் அங்கே மலை பிரசங்கத்திலே சொன்ன மத்தேயு 5, 6, 7 பகுதிகளிலே இருக்கிற காரியமாக இருக்கிறது. So he says at the end of chapter 6, but seek first his kingdom, the kingdom of God and his righteousness. அங்கே 6ஆம் அதிகாரத்தின் முடிவிலே ஆண்டவர் விதமாக சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Our Lord is telling some of the profound truths of concerning lives of people or life of a human being. Many profound truths are being said here in chapter 5, 6 and 7. அங்கே மத்தேயு 5, 6 மற்றும் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மனுஷிக ஜீவியத்தை குறித்து ஆண்டவர் மிகவும் அங்கே அதனுடைய உண்மைத்துவத்தை அங்கே சத்தியத்தை ஆண்டவர் அங்கே சொல்கிற இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். So if he distills everything and then finally summarizes, the summary can be, but whatever is happening around you, whatever is going on around you, whatever is happening out in the world, whatever is happening to your neighbor, but you seek first his kingdom and his righteousness. ஆகவே அங்கே நம்மை சூழ என்ன நடந்தாலும் அங்கே நம்மை சுற்றி எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றாலும் அங்கே இதனுடைய இந்த பகுதியுடைய முடிவுரை என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கே நாம் அவருடைய ராஜ்யத்தையே அங்கே பார்க்க வேண்டும் என்று நாம் சொல்லலாம். So we see three important things here and God willing we will meditate on these three lines. அங்கே மூன்று முக்கிய காரியங்களை ஆண்டவர் சித்தமானால் நாம் இந்த பகுதியிலே நாம் தியானிக்கலாம். The Lord Jesus Christ, our Lord, is telling here about the priorities that we need to have in our lives. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்கிறதை நாம் பார்க்கலாம். So many things of life in life are covered here in chapter 5, 6 and 7, but our Lord is saying the priority is the kingdom of God, number one. அங்கே இந்த 5, 6, 7ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டாலும் நாம் முதலாவது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அங்கே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். So God willing, let us consider this afternoon things concerning the kingdom priorities. ஆகவே இந்த மத்தியான வேளையிலே நாம் அங்கே முதலாவது ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். Secondly, இரண்டாவதாக we can trust in the goodness of our God. அங்கே தேவனுடைய அங்கே நன்மையை குறித்து நாம் தியானிக்கலாம். Whatever things may be shaking and your foundation may be shaking or anything else may be shaking, nothing is permanent, but you can trust in the goodness of God. அங்கே நம்மை அசைக்கக்கூடியதான நம்முடைய அஸ்திபாரத்தை அசைக்கக்கூடியதான அங்கே
பலவிதமான அங்கே எல்லாம் நிலையற்றதாய் காணப்பட்டாலும் அங்கே தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். We can stay focused on the goodness of God and believe Him at His promises. அங்கே ஆகவே நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் அங்கே உண்மையுள்ளவராக அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். So, in times of all disturbances, we can trust in the goodness of God. ஆகவே இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலை மத்தியிலும் அங்கே தேவன் உண்மையுள்ளவர், தேவன் நல்லவர் என்கிற காரியத்திலே நாம் அங்கே நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்படலாம். Thirdly, மூன்றாவதாக, what can we do now? What can we do now? What shall we commit our time, our lives to? In what way can we use it? ஆகவே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நேரத்தை நாம் எவ்விதமாக செலவழிக்கலாம், அல்ல நாம் என்ன செய்யலாம் என்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். God willing, we will cover these three in the time that God has given to us. ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரத்திலே இந்த மூன்று காரியங்களையும் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. In the book of Romans, chapter 8, we see a lot of trouble going around us. அங்கே ரோமர் 8 பார்க்கும்போது அங்கே பலவிதமான அங்கே நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். Okay, so sufficient unto the day is the evil thereof. Matthew chapter 6 verse 34. அங்கே அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். மத்தேயு 6:34. In another version it is written, each day has enough trouble of its own. அங்கே அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். So the Lord asks us not to worry about our troubles so much, but He says that each day has something, but each day has trouble of its own. So let us move on. Let us keep pressing on. அங்கே அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் காணப்பட்டிருந்தாலும் அங்கே நாம் கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் அங்கே அதை குறித்து நாம் கவலைப்படாதபடி கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். So the Lord Jesus tells us that troubles are not absent, they are present. ஆகவே அங்கே பாடுகள் இல்லை என்று சொல்லவில்லை, அங்கே பாடுகள் உண்டு. Yeah, but the Lord is greater than our troubles. Our Lord Jesus Christ is greater than all our fears, all our anxieties. He is greater than all our fears, and we can trust in Him. இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகள், நம்முடைய பயங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேலானவராக காணப்படுகிறார். ஆகவே நாம் அவரிலே நம்பிக்கையுள்ளவர்களாக காணப்படலாம். So each day has enough troubles of its own. Then how many troubles are there? ஆகவே அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் காணப்படுது. ஆகவே எவ்வளவு பாடுகள் காணப்படுகிறது? In the book of Romans chapter 8, we can see Apostle Paul giving us a great closing to the chapter 8. He tells some very profound things in that chapter 8. பவுல் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். In the book of Romans chapter 8, let us read Romans chapter 8 verse 35 and 36. நாசமோசமோ பட்டயமோ. Yeah, continue brother. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்புகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்வர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களான அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Yeah. So in these verses that we have read in Romans chapter 8 verses 35, 36, 37 and even until the end of until 38 or 39, there are a number of troubles that we can see. A big list is given there for us. அங்கே நாம் வாசித்த இந்த ரோமர் 8:35 அங்கே 39 வரையில வசனத்திலே பார்க்கும்போது அநேக பாடுகளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. Verse 35, who shall separate us from the love of Christ? Shall trouble or hardship? Okay, let us understand that there are so many troubles that are listed here. அங்கே பார்க்கும்போது அநேக பாடுகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது நாம் வாசித்த பகுதியிலே.
So this big list is given not to scare us, but to give us assurance that Christ is sufficient for us, even in spite of all these troubles. ஆகவே இந்த சொல்லப்பட்ட இந்த அநேக இந்த காரியங்களானது நம்மை ஏற்படுத்தும்படியாக அல்ல, இப்படிப்பட்ட நிலையிலும் அங்கே கர்த்தராகிய இயேசு நமக்கு அங்கே அவர் மேலானவராக, நமக்கு உண்மையுள்ளவராக உறுதியாய் Well, each day has enough trouble of its own. How many troubles? There are 16 troubles in these 3-4 verses that we can read here. Hello? Brother, can you understand, brother? Okay. In these 3 verses, there are 16, a list of 16 troubles listed here. அங்கே நாம் வாசித்த இந்த பகுதியிலே 16 காரியங்களில் குறித்து சொல்லப்படுகிறது. Yeah, it is. Let us go through this just to give us an idea how many things are surrounding us and how the Lord is able to deliver us. அங்கே நம்மை சூழ அங்கே எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் காணப்படுகிறது, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எவ்விதமாக ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். Shall trouble, number 1, trouble. Number 2, hardship. அங்கே உபத்திரவம், வியாகுலம். Number 3, persecution. Number 4, famine. அங்கே துன்பம், பசி. Number 5, nakedness. Number 6, danger. அங்கே 5வதாக நிர்வாணம், அங்கே 6வது நாசமோசம். Next, sword. 7வதாக பட்டயம். And then in verse 38, death. Number 8, life. அங்கே 38ஆம் வசனத்திலே அங்கே மரணம், ஜீவன். Number 9, angels. Number 10, demons. அங்கே 9வதாக தேவதூதர்கள், அங்கே and demons. அங்கே அதிகாரங்கள். And number 9, present. Number 10, future. அங்கே நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள். Number 11, powers. வல்லமை. Number 12, height. அங்கே 12வதாக உயர்வான காரியங்கள். Number 13, depth. அங்கே தாழ்வான காரியங்கள் 13வதாக. Next, anything else in all creation. அங்கே அடுத்து வேற எந்த சிருஷ்டியான காரியங்களும். So by now you must have come to understand how many different troubles are listed in the Bible, in the Word of God, and how many things are possible surrounding us as we live in this world. ஆகவே நாம் வசிக்கிற இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்மை சூழ காணப்படுகிறது, அங்கே வேதத்திலே அங்கே அதை குறித்து எவ்விதமாக சொல்லப்படுகிறது என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். So what does the Lord promise us here amidst all these troubles? ஆகவே இப்படிப்பட்ட பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? Romans chapter 8 verse 37, in all these things we are more than conquerors. ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்புள்ளவர்களாய் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். So through whom? Through our Lord Jesus Christ. Through Lord Jesus Christ we are more than conquerors. அங்கே யார் மூலமாய் என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Our Lord Jesus Christ is promising his presence amidst all these maybe 15, 16, 17, how many ever troubles are there, maybe even more, but our Lord is present with us and we are more than conquerors. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட இந்த 15, 16, 17 காரியங்களும் இன்னும் அதிகமாக காணப்பட்டிருந்தாலும் அங்கே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இவை எல்லாவற்றிலும் நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். So in Matthew chapter 6 verse 33, but seek first his kingdom and his righteousness. Kingdom of God and his righteousness. ஆகவே மத்தேயு 6:36 சொல்லப்பட்ட வண்ணமாக முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும்.
So let us look at the kingdom priorities. What is the priority that you and I need to do? Should we get scared with all the coronavirus that is going around? Or can we go ahead and progress in our Christian life, in our faith life, and look at the kingdom priorities? ஆகவே இந்த ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆகவே நம்மை சூழ காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸின் குறித்து நாம் பயப்பட வேண்டுமா, அல்லது அங்கே நாம் ஆண்டவருடைய பாதையிலே அவருடைய ராஜ்யத்திலே நாம் முன்னேறி செல்ல வேண்டுமா? Our lives are secure in the hands of God. அங்கே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்திலே அங்கே மிகவும் பாதுகாப்பாக காணப்படுகிறது. The psalmist says, all the days for my life are written in your book. அங்குடைய சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறான், என்னுடைய நாட்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறான். It is all in the hands of God, and he has already written every day, every moment in his book. அங்கே அதெல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய புத்தகத்திலே அவைகளை குறித்து எழுதி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். So we can focus on the priorities of the kingdom of God. ஆகவே நாம் அங்கே இந்த ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தின் காரியத்திலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். So there are two things concerning the kingdom of God. First, but seek first his kingdom. So we get ready for the kingdom, and secondly, we can also get others ready for the kingdom of God. ஆகவே இந்த ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து பார்க்கும்போது ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது, நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு அங்கே அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களையும் அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும். Our Lord's message, as he set out his ministry in this world, he said, the kingdom of heaven is at hand. Kingdom of God is at hand. Repent. So that is his first words that he has spoken as he started the ministry. அங்கே இந்த பூலோகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் சொன்ன முதலாவது வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று. Kingdom of hand is the kingdom of God is near. The kingdom of heaven is near, at hand. அங்கே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். So first of all, we need to be in the kingdom, and that can happen by faith in the Lord Jesus Christ. ஆகவே முதலாவதாக நாம் அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். அதற்கு நாம் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். And when we let us see the example of Zacchaeus in Luke's Gospel, chapter 19. We see this very interesting man. He's a tax collector. In Luke's Gospel, chapter 19, we see him. He's a tax collector, and he was short. He could not see the Lord Jesus, but he had a desire to see the Lord Jesus Christ. அங்கே நாம் இதற்கு உதாரணமாக அங்கே லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே அங்கே சகையு ஆகிய அந்த ஆயக்காரனை, அந்த குள்ளமான அவனை குறித்து நாம் பார்க்கலாம். அங்கே அவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சையுள்ளவனாய் காணப்பட்டான். There was a crowd surrounding the Lord Jesus Christ. அங்கே ஆண்டவரை சூழ அங்கே இவ்விதமாக ஜனக்கூட்டங்கள் காணப்பட்டது. But the crowd could not stop this little man. ஆனாலும் அந்த ஜனக்கூட்டம் அங்கே அவன் ஆண்டவரை பார்க்காதபடி அங்கே தடுக்க முடியவில்லை. He did not complain that he was short. So the crowd is big. What to do? I cannot see the Lord Jesus Christ. Maybe it is God's will. I cannot see the Lord. He didn't keep quiet. அங்கே விதமாக தான் குள்ளனாய் இருக்கிறபடினாலும் அங்கே ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறபடினாலும் ஆண்டவரை நான் பார்க்க முடியவில்லை என்று அவன் அவிதமாக சொல்லாதபடி அங்கே அவன் முயற்சித்தான். His desire led him to certain action. He went up on the tree, and for a man, an adult, to go up on the tree is not decent in any day, even today or in any day. அங்கே பார்க்கும் பொழுது அவன் அங்கே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவனாக அங்கே மரத்தின் மீது ஏறினான். இவ்விதமாக ஒரு அங்கே நல்ல ஒரு மனிதன், இவ்விதமாக நடுத்தர வயதுள்ள மனிதன் அங்கே மரத்தில் ஏறுவது என்பது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. But when the Lord Jesus Christ saw his zeal, his heart's desire, so he came straight to the tree and looked up and said, Zacchaeus, come down. அங்கே ஆண்டவர் அங்கே அவன் மரத்தில் இருக்கிறதை பார்த்த உடனே ஆண்டவர் அவன் இடத்துல வந்து, நீ இறங்கி வா என்று ஆண்டவர் அவனை நோக்கி சொல்கிறார். So how did the life of Zacchaeus change, and what kingdom priorities did he show? அங்கே எவ்விதமாக சகையுடைய வாழ்க்கையை மாறினது, அங்கே ராஜ்யத்துக்கு எடுத்த காரியத்திலே அவன் எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் என்று நான் பார்க்கலாம். Verse 7 we read, Luke's Gospel, chapter 19, verse 7. And when they saw, verse 8. And Zacchaeus stood and said
unto the Lord, behold, Lord, the half of my goods I give to the poor, and I have taken anything from anyone and false accusation, I restore him fourfold. லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். Zacchaeus' life changed completely. அங்கே அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறினது. Now he is a transformed person. அங்கே முற்றிலுமாக மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படுகிறான். We don't see the Lord Jesus Christ telling him to do anything like this, but his desire for the Lord and the presence of the Lord gave him conviction, and his life totally changed. அங்கே ஆண்டவர் இதை செய் என்று ஆண்டவர் அவனிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவன் ஆண்டவர் மீது உள்ள வாஞ்சையின் நிமித்தமாக, அந்த உணர்த்துதலின் நிமித்தமாக இந்த காரியத்தை அவன் சொல்கிறான். The kingdom priorities will propel us to live for the glory of God. அங்கே ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவமான காரியங்கள் இப்படிப்பட்ட அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக வாழ வேண்டும் என்று நம்மை உந்தும். About Timothy, Paul writes in the book of Philippians, chapter 2, Paul writes about Timothy and how dear is Timothy to me, and Timothy's character a little bit we can see in Philippians chapter 2. அங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே தீமோத்தேயை குறித்து அங்கே பவுல் அவனுடைய குணாதிசயங்களை குறித்து அவன் எவ்வளவு முக்கியத்துவத்தை அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கலாம். And Paul says that all people, everybody, for I am reading Philippians chapter 2 and verse 21. Philippians chapter 2 verse 21. For everyone looks for your own interests, not those of Jesus Christ. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். People are all busy with so many things, but the priorities, but the things of the Lord Jesus Christ, only Timothy was more concerned, and he almost risked his life for the gospel. அங்கே மற்றவர்கள் எல்லாரும் அங்கே அநேக காரியத்தின் நிமித்தமாக அலுவலாய் காணப்பட்டாலும் அங்கே தீமோத்தேயு அங்கே இயேசுவுக்குரிய காரியத்தையே அவன் அங்கே நோக்கி பார்க்கிறதை காணப்படுகிறான். அதற்காக தன்னுடைய ஜீவனை கூட அங்கே கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். Philippians chapter 2 verse 20. I have no one else like him who takes a genuine interest in your welfare. அங்கே 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையா விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறு ஒருவனும் இல்லை, என்னிடத்தில் இல்லை என்று பவுல் சொல்கிறான். That means Timothy had the interests of God's people's welfare uppermost in his mind. அங்கே அதனை பார்க்கும்போது காரியத்தை பார்க்கும் பொழுது தேவனை ஜனங்களை குறித்து தீமோத்தேயுக்கு மிகவும் அங்கே ஒரு கரிசனையுள்ளவனாய் காணப்படுகிறான். We need to check our lives. Do we have the kingdom priorities, the welfare of God's people, and also the welfare of those who are lost? Do we have them in the center of in the uppermost in our minds? ஆகவே நாம் இந்த காரியத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய மனதிலே இப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்களை குறித்து மற்றவர்களை குறித்துதான ஒரு அந்த கரிசனை அங்கே நம்முடைய இந்த ராஜ்யத்தினுடைய காரியத்திலே காணப்படுகிறது என்று நாம் நம்முடைய மனதிலே சிந்திக்க வேண்டும். Our Lord Jesus Christ gave the great commission in Matthew's Gospel chapter 28 to go into all the world, preach the gospel to all nations, and making them disciples in this world. ஆண்டவர் இவ்விதமாக அங்கே தம்முடைய சீஷருக்கு கொடுத்த அந்த பிரதான கட்டளை இவ்விதமாக உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அவர் அங்கே மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே விதமாக சொல்கிறது. Matthew chapter 28 verse 18 to 20 we read that. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். All authority in heaven and on earth has been given to me. Verse 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So what is the commission he's giving us? Verse 19, please read. அங்கே அவர் கொடுக்கிற கட்டளையானது அங்கே 19ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். God is expecting us to have the kingdom priorities in our lives. ஆகவே இப்படிப்பட்ட ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை உடையவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார்.
So first you be in the kingdom. Secondly, you get others also ready for the kingdom of God. ஆகவே முதலாவது நாம் இந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக காணப்பட வேண்டும். அங்கே இரண்டாவது மற்றவர்களையும் இந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக உட்படுத்துவதிலே நாம் அங்கே வேலை செய்ய வேண்டும். So in the worst of situations, whatever you may be passing through, I do not know, but the Lord knows it, and He is gracious God. Amidst all troubles, He has promised His presence, and He encourages us today. ஆகவே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து செல்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அங்கே அவருடைய தம்முடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் இவ்விதமாக அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் தேட வேண்டும். So that's the first thing. Set kingdom priorities in your life. Set the priorities of the kingdom of God in our lives. அங்கே முதலாவது காரியம் தேவனுடைய ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டும். Secondly, we can trust in the goodness of our God. அங்கே இரண்டாவதாக தேவனுடைய அங்கே உண்மைத்துவத்தை அங்கே அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் தியானிக்கலாம். We see in the book of Exodus chapter 33, Moses wanted to see the glory of God. அங்கே யாத்ரா 33ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் மோசே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். So Moses has communed with God so closely like nobody else. அங்கே மோசே தேவனோடு மிகவும் அங்கே ஒரு சம்பாஷித்த ஒரு நபராக காணப்படுகிறார். Exodus chapter 33 and verse 18. யாத்ரா 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Please read. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். So please continue, brother. அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். Verse 19, I will make my goodness pass before thee. அங்கே என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். God's goodness, He has made it available to us at all times. அங்கே தேவனுடைய தயையை அங்கே நமக்கு எப்பொழுதும் அங்கே தேவன் அங்கே வைத்திருக்கிறார். God's goodness does not depend upon our goodness, but it depends on His grace. It depends on His goodness. அங்கே தேவனுடைய தயையை குறித்து பார்க்கும்போது அது நம்முடைய காரியத்தை குறித்து சார்ந்ததல்ல, அது அவருடைய கிருபையாக அவர் நமக்கு கொடுக்கிற காரியம். The psalmist says that when we are not trustworthy, He is faithful. When we are not faithful, even though we are not faithful, He is still faithful. அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது நாம் உண்மை இல்லற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். In the book of same Exodus chapter 34 and verse 6, and the Lord passed by before him and proclaimed, the Lord, the God, merciful and gracious, long-suffering and abundant in goodness and truth. யாத்ரா 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். We can trust in the goodness of God and understand and take Him at His promises. ஆகவே நாம் தேவனுடைய தயையை நாம் அங்கே நம்பிக்கை வைத்து அங்கே நாம் அவரை சார்ந்து காணப்படலாம். Our God is covenant keeping God. He makes promises and He keeps promises. நம்முடைய ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தத்தை அங்கே உடன்படிக்கை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். In Christ Jesus our Lord, all His promises are A and Amen. அங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. At the end of all their sojourn and deliverance from the Egypt, we read that not a single promise that God has given to them went unfulfilled. That means every promise has been fulfilled. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர யாத்திரை அங்கே முடித்து விதமாக அந்த காரியங்களை அவரை குறித்து சொல்லப்படுது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேற்றினார் என்று அங்கே வேத வசனம் சொல்கிறது. So take courage in the Lord and be bold and be courageous.
take courage in the Lord because the Lord is on your side. ஆகவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற நிமித்தமாக நாம் தைரியமுடையவர்களாய் காணப்படலாம். So he trusts, he is mindful of you and he knows what to do and how to deliver you. ஆகவே அவர் உங்களை குறித்து கர்த்தருடையவராய் இருக்கிறார். உங்களை எவ்விதமாக விடுவிக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். And so we, out of his fullness, we have received grace for grace. We have, out of his fullness, we have received grace after grace. அவருடைய Yeah. பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். Thirdly, commit your way to the Lord. மூன்றாவதாக நம்முடைய அங்கே நடக்கையை அங்கே வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். We can commit all our fears and all our anxieties to the Lord. அங்கே நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் அங்கே நாம் அவரிடத்தில் ஒப்புவிக்கலாம். Psalm 37 verse 5. Commit your way to the Lord and he will look after all this. He will make your righteousness shine like the noonday. அங்கே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதம் 37:5 சொல்கிறது. So the Lord will fight for you and he is fighting for you. அங்கே கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அங்கே அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். All your fears also you can give it to him. ஆகவே உங்களுடைய பயங்களை எல்லாம் அவரிடத்திலே கொடுக்கும்படியாக உங்களை நோக்குகிறோம். You commit your way and commit your fears to him. உங்களுடைய வழியையும் உங்களுடைய பயத்தையும் அவரிடத்திலே ஒப்புவியுங்கள். Not only that, commit your anxieties also to him, all whatever you have. எல்லா அங்கே பயங்களையும் எல்லா காரியத்தையும் அங்கே அவரிடத்திலே ஒப்புவியுங்கள். We'll read a verse from Philippians chapter 4. அங்கே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். And this is a very familiar verse, but when we are anxious, when we are troubled, we can ask the Lord and we can commit our fears, anxieties to him. அங்கே அது நமக்கு தெரிந்த பகுதியானாலும் அங்கே நம்முடைய காரியங்களை எல்லாம் குறித்து அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்கிறது. Philippians chapter 4 verse 6. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be known to God, and the peace of God which passes all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். My dear brothers and sisters, whatever are your troubles, whatever are your cares, whatever are your things that shake you, but you can bring all of that in prayer and supplication to the Lord, and his peace, his grace, and the peace of God will keep you stable. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பயங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய எல்லா காரியத்தையும் அங்கே விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் அங்கே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆண்டுகொள்ளும். From the word of God, I want to give one promise the Lord has brought this today, that in all of the troubles, what is God doing? What is God? Is he sitting and then enjoying? அங்கே இந்த இப்படிப்பட்ட அங்கே உபத்திரவத்திலே ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். God has given wonderful promise in Isaiah chapter 63. Isaiah chapter 63. And what is the Lord doing there? அங்கே அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்கிற காரியத்திலே அங்கே ஆண்டவர் அருமையான ஒரு வசனத்தை அங்கே ஏசாயா 63ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். Isaiah chapter 63 and verse 9. In all their affliction he was afflicted, and the angel of his presence saved them. In his love and in his pity he redeemed them, and he bare them, and he carried them all the days of old. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கிட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு சுமந்து வந்தார். So when we are suffering, what is the Lord doing? ஆகவே நாம் பாடுபடும் போது அல்ல உபத்திரப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? In all their affliction he was afflicted. அங்கே அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். So when you are suffering, the Lord is also. அங்கே நாம் பாடுபடும் போது ஆண்டவரும் நம்மோடு கூட பாடுபடுகிறார். He is also going through the same pain. அவரும் அதே அங்கே வழியாக கடந்து செல்கிறார். And
he brings deliverance, and the angel of his presence saved them. அங்கே அவருடைய சமூகத்தின் தூதனானவர்களை ரட்சித்தார். அங்கே அதிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். So take courage, take encouragement from the word of God and his promise that he is there, not only saving you, but he's also there going through your pain. ஆகவே இந்த வசனத்தின் நிமித்தமாக, வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக நாம் நம்மை தைரியப்படுத்திக் கொள்வோம். அங்கே இப்படிப்பட்ட நெருக்கத்தில் அவர் நெருக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை ரட்சித்து விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். That the kingdom priorities, number one. ஆகவே முதலாவது ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். Give yourselves to the priority, the kingdom and his priorities. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய காரியங்களுக்கும் நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். Secondly, trust in the goodness of God. இரண்டாவது தேவனுடைய தயையை குறித்து நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். He is able to give us, and he is able to keep his promise in spite of our unfaithfulness. அங்கே நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். Thirdly, let us commit our fears, our anxieties, our anguish, our all our ways into his hand, and he is able to give us peace. அங்கே மூன்றாவதாக நம்முடைய பயங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். Let us examine our lives even as we are about to partake in the Lord's table. Let us read one verse and then pray. ஆகவே நாம் பந்தியிலே பங்கெடுக்கிற நிமித்தமாக நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதன் அடிப்படையில் நாம் நம்மை நிதானித்து சோதித்து பார்ப்போம். 1 Corinthians chapter 11 verse 28. All of us read together. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 Corinthians chapter 11 verse 28. Let us read together. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். But let a man இந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். So the Lord Jesus Christ gave his life on the cross, and for our redemption he has offered himself as a sacrifice. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை பலியாக அந்த கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்கும்படியாக அங்கே அவர் அந்த தம்முடைய சரீரத்தை இங்கே பிற்க கொடுத்தார். So as we approach the bread and the wine and the cup, the bread shows to us the sufferings that the Lord Jesus Christ has gone through in his body. ஆகவே அந்த அப்பத்திலும் அங்கே ரசத்திலும் பங்கு பெற வந்திருக்க இந்த வேளையிலே அந்த அப்பமானது அவர் அங்கே பட்ட பாடுகளை அங்கே நமக்கு நினைவூட்டுகிறது. And the cup speaks to us of the shed blood which was shed on the cross for our sake. அங்கே பாத்திரமானது அங்கே அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை நமக்கு அங்கே நினைவூட்டுகிறது. May the Lord enable us to examine our lives, and if the Lord shows any disobedience or any sin or anything that is not in his purpose, if there is anything in our hearts, in our lives, let us remove that, confess and partake in the Lord's table worthily. ஆகவே இந்த வேளையிலே அங்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவர் நம்மிடத்தில் வாழ்க்கையில் நினைவூட்டுகிற ஒரு கீழ்ப்படியாத பாவமான காரியங்கள் எதுவும் காணப்படுமானால் இந்த வேளையிலே நாம் அதை அறிக்கையிட்டு அங்கே சரிப்படுத்தினதாக அவருடைய பந்தியில பங்கு பெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord enable us to live for the glory of God and fulfill his kingdom priorities in our lives. ஆகவே ஆண்டவருடைய மகிமைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவித்து அவருடைய ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தின் காரியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Brother Nathaniel. அங்கிள் முடிச்சிட்டார் பாருங்க. அப்படியே முழங்கால் இருக்கலாம். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் முழங்காலிட்டு கர்த்தருடைய பந்தியை நாம் பிற்க போகலாம்.
Amen.